Hi viewers, welcome to Mr. Math video series. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா திரிகோண கணிதம், trigonometry. First trigonometry என்றால் என்னன்னு பார்ப்போம். Trigonometry means திரி என்பது மூன்று கோணங்கள் பத்தின அளவீடுகள், அதாவது அந்த அளவீடுகளை பார்க்கறது கணிதம் தான் திரிகோண கணிதம். இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா ஒரு செங்கோண முக்கோணிக்கு தான் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. செங்கோண முக்கோணியில் இந்த செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் செம்பக்கம், அடுத்த பக்கங்கள் எப்படி அமையுதுன்னா நாம் பேரிடுற அதாவது நாம் கருத போகிற கோணத்தை வச்சு தான். இப்போ நாம் இந்த கோணத்தை தீட்டான்னு கருதினா இந்த கோணத்துக்கு கீழே இருக்கிற பகுதி, அதாவது அருகே இருக்கிற பகுதி அயற்பக்கம், எதிராக இருக்கிற பகுதி எதிர்பக்கம் என்று பெயர்படும். சரியா? இப்போ மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா ஏன்னா ரெண்டு பக்கங்களுக்கு இடையில் ஒவ்வொரு ரேஷியோஸ் எடுத்து வச்சிருக்குது. ஸோ எங்களுக்கு இது 3 பக்கம் இருக்குது மொத்தமாக. அப்போ இந்த பக்கம் வச்சு ஒரு ரேஷியோ, இந்த பக்கம் வச்சு ஒரு ரேஷியோ, அப்படி மொத்தமாக 6 ரேஷியோ எடுக்கலும். அதில் ஒரு 3 ரேஷியோ தான் நமக்கு முக்கியமான ரேஷியோ. அதில் ஒரு ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னென்னா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இந்த எதிர்பக்கம் எப்படி அமையுது? இந்த நாம் பேரிடக்கூடிய கோணத்தை வச்சு. சப்போஸ் இந்த கோணத்தை நாம் பேரிட்டோம்னா அந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் எதிர்பக்கமாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அடுத்தது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இதுதான் இந்த 3 ஸ்பெசிஃபிக் ரேஷியோஸும். இந்த எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கத்துக்கு பேர் சைன் தீட்டாண்டும், அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கத்துக்கு பேர் கொஸ் தீட்டாண்டும், எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கத்துக்கு பேர் டான் தீட்டாண்டும் அமையும். ஸோ நாம் இங்கே எதிர்பக்கத்துக்கு ஏ என்றும் அயற்பக்கத்துக்கு பி என்றும் செம்பக்கத்துக்கு நம்ம சி என்று எடுத்துக்கொண்டா சைன் தீட்டா ஏயின் கீழ் சி, கொஸ் தீட்டா பியின் கீழ் சி, டான் தீட்டா ஏயின் கீழ் பி என்று அமையும். எங்களுக்கு இதில் டான் தீட்டாவை கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கல. எப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஏ இருக்குது, சியால் பிரிப்போம். இங்கே கீழே அதுவும் சியால் பிரிக்கணும். நான் மேல் கீழே சியால் பிரிக்க போகிறோம். அப்போ ஏயின் கீழ் சி, பியின் கீழ் சி. அப்போ டான் தீட்டா சமன் ஏயின் கீழ் சி கீழே பியின் கீழ் சி. ஏயின் கீழ் சி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? சைன் தீட்டா. சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா. அப்போ சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா டான் தீட்டாவை தரும். சரியா? அடுத்தது முக்கியமான நம்ம கோணம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கோணங்கள் இருக்கு. என்னென்னா 0 டிகிரிஸ், அதே மாதிரி 30 பாகை, 45 பாகை, 60 பாகை, 90 பாகை. அந்த முக்கியமான கோணங்களுக்கான பெருமானங்களை கணிச்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த பெருமானங்கள் எப்படின்னா, இப்போ சைன் 0, அதாவது 0 கோணம் என்னென்னா சாய்வு. கோணம் என்பது என்னது? சாய்வை தரும். 2 கோடுகளுக்கு இடையிலான சாய்வை தரும். ஸோ நாம் இங்கே இந்த கிளை கோட்டில் செம்பக்கம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது தான் இந்த தீட்டாவில் வகை குறிக்கிறதா கருது கொண்டு. அப்போ தீட்டா சைன் 0 என்றதால் செம்பக்கம் அந்த செம்பக்க கோடு அப்படியேன்னு இதில் பொருந்திருக்கு, அதாவது 0 பாகை. அப்போ சைன் 0த்தில் ஏ என்ற பக்கம் இல்லை, எதிர்பக்கம். அப்போ 0, செம்பக்கம் சிஏ தான். அப்போ சைன் 0 எப்படி எழுதணும்னா 0வின் கீழ் சி, அதாவது 0த்தை சியால் பிரிக்கிற பெருமானம் 0 தான். அதே மாதிரி கொஸ் 0 எடுத்துக்கொண்டா கொஸ்ஸை பொறுத்த வரையில் இந்த பக்கம் தான் அதுக்கு சி, சியும் அயற்பக்கமும் சமனாக இருக்கும். அதாவது செம்பக்கமும் அயற்பக்கமும் சமனாக இருக்கும். அப்போ அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், சியின் கீழ் சி இல்லாட்டி பியின் கீழ் பி எப்படியாவது எடுத்துக்கொண்டா 1 தரும். 90 பாகை, சைன் 90 பாகை, அதாவது இந்த கோணம் 90 பாகை ஆகும். அப்போ இது அப்படியே டிரெக்டாக இப்படி வரும். அது ஒரு டிரெக்டாக கோடாக கருதிடும். அப்போ கோடாக கருதினா இது பக்கம் அப்படியே எதிர்பக்கம் என்பது அப்படியே இந்த செம்பக்கத்தோட நிலைக்குத்து அறிகிற செம்பக்கத்தோட பொருந்தும். ஸோ சைன் 90 பொறுத்த வரையில் எதிர்பக்கமும் செம்பக்கமும் சமன். ஸோ 1 வரும். அதே போல் கொஸ் 90 பொறுத்த வரையில் அயற்பக்கம் என்பது 0, அயற்பக்கம் இங்கே 0. எனவே 0வின் கீழ் சி 0வை தரும். எனவே இதுதான் பெருமானங்கள். அடுத்தது நாம் சொன்ன நேரத்தோடு சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ரேஷியோஸ் 3 பார்த்துட்டோம். அடுத்த ரேஷியோஸ், அதாவது மாற்றி தலைக்கீழாக இருக்கிற ரேஷியோஸ். நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்தது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இப்போ செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். இது எப்படி கருதலுமெண்டா ஒன்றின் கீழ் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கமாக கருதலாம். ஸோ எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றின் கீழ், அதுக்கு பதிலாக சைன் தீட்டா போடலாம். எனவே ஒன்றின் கீழ் சைன் தீட்டா வரப்போகுது. ஸோ 1/sin தீட்டா. இதுக்கு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது என்னென்னா கொசெக் தீட்டா. அதே போல்
கொசெக் தீட்டா. அதே போல் 1/cos தீட்டாவுக்கு வர போகிறது என்னென்னா செக் தீட்டா. அதே போல் 1/tan தீட்டாவுக்கு பேர் காட் தீட்டா என்று அமையும். இந்த 3 செக்ஷன் எதுக்கு வருதுன்னா ஏ லெவல் செக்ஷன்களை வருது. கிரேட் 8, 9, 10, 11 ஸ்டூடெண்ட்ஸுக்குண்டா இது அவசியம் இல்லை. அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தோட நான் சொன்ன விஷயங்களுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பீக்காக சொன்ன 30 பாகை, 45 பாகை, 60 பாகை அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கான பெருமானங்களுக்காக ஒரு சமபக்க முக்கோணி வரைஞ்சி கொள்வோம். அதாவது 2 அலகு நீளமுள்ள சமபக்க முக்கோணி. அதை நான் சரியாக இங்கே செங்குத்து வரைஞ்சிருந்தா ஒரு 2 செம்பக்க முக்கோணிகள் உருவாகும். எனவே இது 90 பாகை, இது 1 நீளம், இதுவும் 1. சரியா? இப்போ இது 60 பாகை இருக்கும். அதே போல் இங்கே கோணம் 30 பாகை இருக்கும் என்றால் இரு சமக்கூறிடப்படும். எனவே இந்த நீளத்தை நாம் எக்ஸ் என்று எடுத்துட்டப்பட்ட முக்கோணியில் பைத்தகரஸ் தேற்றப்படி 2 வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக 1 வர்க்கத்தில். ஸோ எக்ஸ் வர்க்கத்தை நாம் எழுவாயாக்கினா 2 வர்க்கத்திலிருந்து இந்த 1 வர்க்கம் கழிப்படும். ஸோ 2 வர்க்கம் 4 1 சமன் 3. அதாவது எக்ஸ் வர்க்கம் சமன் 3 என்று வரும். அதாவது எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 3 என்ற ஆன்சர் வரப்போகுது. அதாவது அப்போ எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 3 இங்கே போட்டுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு சைன் 60 பாகை, சைன் 30 பாகை இதெல்லாம் தெரியணும். ஸோ சைன் 30 பாகைக்கு எழுதி பார்ப்போம். நாம் சைன் 30 பாகை சமன், அதாவது எதிர்பக்கம் சைன் 30 பாகைன்னு இந்த கோணம் 30 பாகை கோணத்தை தான் நாம் கருத போகிறோம். ஸோ 30 பாகைக்கு பற்றி எதிர்பக்கம் 1, செம்பக்கம் 2. ஸோ 1/2 எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அதே போல் காஸ் 30 பாகை, காஸ் 30 பாகை, காஸ் 30 பாகை என்றால் இது 30 பாகைக்கு இது அயற்பக்கம், அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், வர்க்கமூலம் 3 கீழ் 2. அதே போல் tan 30 பாகை, tan 30 பாகை பொறுத்தவரையில் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், அப்போ அது 1 கீழ் வர்க்கமூலம் 3. நெக்ஸ்ட் நம்ம சைன் 60 பாகைக்கு பெருமானம் பார்ப்போம். சைன் 60 பாகை பொறுத்தவரையில் எதிர்பக்கம் வர்க்கமூலம் 3, செம்பக்கம் 2. எனவே வர்க்கமூலம் 3 கீழ் 2. அதே போல் கொஸ் 60 பாகைக்கு அப்போ 60 பாகைண்டா அயற்பக்கம் 1, செம்பக்கம் 2 ஆയിരിக்கும். ஸோ 1/2. அதே போல் tan 60 பாகைண்டா tan 60 பாகை பொறுத்தவரையில் எதிர்பக்கம் வர்க்கமூலம் 3 கீழே 1 வரும். ஸோ நாம் இப்போ கண்டுபிடிச்ச எல்லா பெருமானத்துக்கும் 30 பாகை, 60 பாகை, 0 பாகை கண்டுபிடிச்சோம். அதே போல் 90 பாகை கூட கண்டுபிடிச்சோம். இப்போ 45 பாகையை கண்டுபிடிக்க போகிறோம். 45 பாகையை கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படின்னா நம்மக்கிட்ட பாகைமான இருக்கும். ஸோ முக்கோணி எழுதுறது ப்ராப்ளம் இல்லை. ஓரளவு நீளம் உள்ள இருசம பக்க முக்கோணி வரைய போகிறோம். இருசம பக்க முக்கோணி எப்படின்னா செம்பக்க இருசம பக்க முக்கோணி. அது 2 பக்கமும் சமனான 2 பக்கமும் ஓரளவு நீளமாக இருக்கும். எனவே அப்போ 45 பாகை முக்கோணி அப்போ டோட்டலாக அந்த முக்கோணி உண்டாகிடும். ஸோ இங்கே 45 பாகை, இங்கே 45 பாகை, ஓரளவாக இருக்கும். சைன் 45 பாகை தேவை. இந்த கோணத்தை பொறுத்த சைன் என்ற எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எனவே நான் பைத்தகரஸ் தேற்றம் போட்டேன்டா 1 வர்க்கம் சக 1 வர்க்கம் √2 பெருமானம் என்பது செம்பக்க நீளமாக அமையும். இதே வச்சு சைன் 45 பாகை எழுதுனா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 1/√2 என்று அமையும். அதே போல் கொஸ் 45 1/√2 என்று அமையும். அதே போல் tan 45 எடுத்துக்கொண்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் 1/1 என்று அமைய போகுது. ஸோ நாம் இப்போ கெயின் பண்ணின எல்லா பெருமானங்களையும் ஒரு டேபிள் வைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ டேபிள் எடுத்துக்கொண்டா தீட்டா 0 தொடக்கம் 90 பாகை மட்டும், சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டான்னு எழுதி கொண்டா சைன் 0 தரும், சைன் 30 பாகை ½ தரும். அதே போல் சைன் 45 பாகை 1/2 தரும், சைன் 60 பாகை வர்க்கமூலம் 3 கீழ் 2 தரும், சைன் 90 பாகை நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரி 1 தரும். ஸோ அடுத்த ரேஷியோஸை பார்த்துக்கொண்டா கொசுக்கான ரேஷியோ 1, அதுக்கப்புறம் வர்க்கமூலம் 3 கீழ் 2, அதுக்கப்புறம் 1/2, அப்புறம் ½ அப்புறம் 0. டேனை பொறுத்தவரையில் இந்த சைன் பெருமானத்தின் கீழ் கொஸ் பெருமானம் எடுத்துக்கொண்டா 0/1 0 வரும். அதே மாதிரி அரையின் கீழ் வர்க்கமூலம் 3 கீழ் 2 1/2 வர்க்கமூலம் 3. அதே போல் 1/2 கீழ் 1/2 1 வரும். வர்க்கமூலம் 3 கீழ் 2 கீழே அரை
வர்க்க மூலம் 3 தரும். இல்லை 2 கட் ஆகிடும். 1/0 இன்ஃபினிட்டியே தரும். 9 10 11 guys பண்ணிக்காக தேவையில்ல. இன்ஃபினிட்டினா முடிவீதி பெருமானம். அது உங்களுக்கு 90 பாகை ஒன்றும் அவ்வளோ இது வராது. 30 பாகை 45 பாகை 60 பாகை தான் மெயினான கோணமாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக நாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ட்ரிக்னோமெட்ரி பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அது சம்பந்தமாக பார்ப்போம். இந்த வீடியோ சீரீஸ் கிரேட் 9 10 11 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் அப்படியே நம்பினா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.